பள்ளிக்கரணை ஆணவ கொலை வழக்கை சிபிஐக்கு மாற்ற முடியாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இது பற்றின மேலும் விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் வழங்கிட கேட்கலாம். சுரேஷ், வணக்கம். உயர்நீதிமன்றம் என்ன தெரிவித்திருக்கிறது? முழு தகவல்களை சொல்லுங்க. வணக்கம். சென்னை பள்ளிக்கரணையில் வசித்து வந்த பட்டியலின சமூகத்தைச் சேர்ந்த பிரவீன் என்பவர் மாற்று சமுதாயத்தைச் சேர்ந்த ஷர்மிளா என்ற பெண்ணை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். இதனால் அந்த பெண்ணினுடைய சகோதரர்களால் கடந்த 2024ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் பிரவீன் ஆணவ கொலை செய்யப்பட்டார். இந்த நிலையில அந்த சம்பவம் நடந்த 2 மாதங்கள்ல ஷர்மிளாவும் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். பிரவீன் கொலை செய்த வழக்குல ஷர்மிளாவின் சகோதரர் தினேஷ் உட்பட 5 பேரை காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்திருக்கிறார்கள். இவர்கள் ஜாமீனில் விடுதலையா இருக்கக்கூடிய சூழல்ல இந்த வழக்குல செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு அந்த வழக்குல விசாரணை நடைபெற்று நிலுவையில் இருக்கிறது. இந்த நிலையில இந்த வழக்கினுடைய சாட்சிகள் மிரட்டப்பட்டுள்ளதாகவும் குற்றப்பத்திரிகையில முழு சம்பவம் தெரிவிக்காமல் சம்பவங்கள் மறைக்கப்பட்டிருப்பதனால அந்த குற்றப்பத்திரிகையை ரத்து செய்துவிட்டு இந்த வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்றி உத்தரவிட வேண்டும் என்ற கோரிக்கையுடன் பிரவீனின் தந்தை கோபி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுவை விசாரித்த நீதிபதி இளந்திரையன் இந்த வழக்கு விசாரணையை சிபிஐக்கு மாற்ற முடியாது என்று தெரிவித்து இந்த மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருக்கிறார். தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.